ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த எம்மியான கிறிஸ்பியான கட்லெட் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த எம்மி கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4லிருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலை நீக்கிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா சில்லி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், இது 2த்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுடுங்க. இப்போது கொஞ்சம் கட்லெட் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க கட்லெட் சாப்பிடும்போது. இப்போ எல்லாத்தையும் அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு கட்லெட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாங்க. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் போடுறேங்க. பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் விழும். பிரெட் க்ரம்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா கட்லெட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் கட்லெட்டை இப்படியே சாஸோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 கட்லெட் எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டில். இதுக்கு மேலே நல்லா கெட்டியான தயிரை கொஞ்சம் அடிச்சிட்டு மேலே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி தூவிக்கிறேங்க. அதுக்கு மேலே தக்காளி சாஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். அப்புறம் மாதுளம் விதைகள் கொஞ்சம் மேலே தூவிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சுவையான எம்மி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.